வணக்கம் and welcome to the show மகளிருக்காக. நம்ம நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா ஸ்பெஷலான லேடிஸ்க்காக மொத்தம் 3 செக்மெண்ட் இருக்குது. பியூட்டி செக்மெண்ட், டாக்டர் செக்மெண்ட் அண்ட் ஹேண்ட்கிராஃப்ட் செக்மெண்ட். வாங்க நிகழ்ச்சிக்கு போறோம். நம்ம நிகழ்ச்சியோட முதல் செக்மெண்ட் பெண்ணழகு. பொதுவாக பெண்கள் வந்து ஏதாவது தொலைக்காட்சியில வந்துட்டு குறிப்பு தராங்க அப்படின்னா இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு உடனே வந்து டிவி முன்னாடி உட்காந்துருவாங்க. இதுவே அழகு குறிப்பா இருந்தா சொல்லவே வேண்டாம், ரொம்ப ஆர்வத்தோட பாப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு அழகான குறிப்பு செக்மெண்ட் தான் இந்த செக்மெண்ட். வாங்க நிகழ்ச்சிக்கு. இன்னைக்கு நம்ம பெண்ணழகு செக்மெண்ட்ல பெண்களுக்காக ஒரு யூஸ்ஃபுல்லான குறிப்பு தரவங்க கூட யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா வடபழனி கேரன் கேர் அரோமா தெரபி சென்டரோட எம்டி இருக்காங்க, கீதா அசோக். வணக்கம் மேம். வணக்கம். சோ வந்து இன்னைக்கு நம்ம மேம் கொடுக்க போற ஒரு குறிப்பு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு குறிப்புன்னு சொல்லலாம். பிகாஸ் வந்துட்டு 6 வயசு சொல்ல முடியாது, கிட்டத்தட்ட வந்து இப்போ ஒரு 10 வயதுல இருந்து 60 வயது இருக்கிறவங்க எல்லாருமே தேடி ஓடுறாங்க இந்த விஷயத்துக்காக. அண்ட் ஆர்டிபிஷியலா வந்து எல்லா இடத்துலயும் கிடைக்குது, பட் நேச்சுரலா எவ்வளவு தூரம் கிடைக்கும்ன்றது எங்களுக்கு தெரியல. பட் இங்க மேம் வந்து அரோமா தெரபி மூலம் எப்படி பண்ணான்னு சொல்ல போறாங்க. சோ இன்னைக்கு என்ன குறிப்பு தர போறோம்ன்றதா சொல்லுங்க. அதாவது இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம், அதாவது இயற்கையான முறையில தலைக்கு எப்படி சாயம் போடுறது, தலைக்கு எப்படி டை போடுறோம் அப்படிங்கிறது தான். ஏன்னா ஹேர் டை அப்படின்னாலே ஒரு பயந்து ஓடுவோம். ஹேர் டை போட்டா இந்த சைடு எஃபெக்ட்ஸ் வரும், அந்த எஃபெக்ட்ஸ் வரும், எந்த ஏஜ்ல இருந்து போடுறது, இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் நமக்கு இருக்கு. ஹேர் டை போட்டா கொஞ்சம் போடுறப்பே மத்த முடியெல்லாம் வந்து வெள்ளையாயிடுமோ, இருக்கிற நல்ல முடியும் வந்து ஸ்பாயில் ஆயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் எல்லாம் நிறைய இருக்கு, பரவலா இருக்கு. சோ இயற்கையான முறையில நம்ம தலைக்கு வந்து எப்படி ஒரு நரைமுடியை நீங்க மறைக்கிறது, ஒரு டை யூஸ் பண்ணலாம். சின்ன வயசு குழந்தைகள் கூட சமயத்துல இந்த ப்ரீமெச்சூர் கிரே இருக்கிறவங்களுக்கு சிலருக்கு அளவுக்கு அதிகமா கிரே ஹேர் இருக்கும். அப்படி இருக்கப்போ அந்த குழந்தைகளுக்கு அது ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸா இருக்கும். சோ அந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் இருக்கிறப்போ அவங்களுக்கு அந்த நரைமுடியை எப்படி ஹைட் பண்ண முடியும் அப்படிங்கறத நான் கொடுக்க போறேன். இந்த டைக்கு என்ன தேவையானது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளாக் வால்நட். ஆக்சுவலா வால்நட் அப்படிங்கிறப்ப நம்ம பாக்குறது பிரவுனா இருக்கும், அந்த ஷெல் அதான் நம்ம பாத்திருக்கோம். நல்ல ஒரு பிரவுன் கலர்ல ஷெல்ல தான் நம்ம பாத்திருக்கோம். இன்னொரு பிளாக் வால்நட்னு சொல்லி கிடைக்கும், அது நீங்க கேட்கணும். முக்கியமா ஸ்ரீலங்கா, சிங்கப்பூர் அங்கெல்லாம் ரொம்ப பரவலா கிடைக்குது. அமெரிக்காலையும் கிடைக்குது, இந்தியாலையும் கிடைக்கும். பட் நீங்க சொல்லி கேட்கணும். இப்ப நாட்டு மருந்து கடைகளை கூட நீங்க சொல்லி இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பிளாக் வால்நட் வேணும்னு சொல்லி, கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ், ஆனா பாத்தீங்கன்னா அது முடிக்க ரொம்ப நல்லது. அந்த பிளாக் வால்நட் வாங்கிக்கோங்க. ஒரு 1/4 கிலோ அந்த மாதிரி வாங்கி அதை வந்து நீங்க அந்த ஷெல்லோட அந்த கொட்டையோட இருக்கும், அதை வந்து நீங்க என்ன பண்ணணும், நல்லா உடைச்சு எடுத்துக்கோங்க. உடைச்சிட்டு அது சின்ன சின்ன துண்டுகளா உடைச்சு நல்லா வெயில்ல போட்டு காய வச்சிருங்க. அதை தனியா எடுத்து வச்சிருங்க. ஒரு 1/4 கிலோ பிளாக் வால்நட், அதோடைய ஷெல் அதை எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீலி அவுரி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வைல்டு கியூமின், அதாவது காட்டு சீரகம். நீங்க கடையில கேட்டீங்கன்னா கொஞ்சம் பெரிய நாட்டு மருந்து கடைகள்ல இந்த காட்டு சீரகம் பேரு, அதுக்கு இங்கிலீஷ்ல வைல்டு கியூமின் பேரு. அந்த கியூமின் பாத்தீங்கன்னா நம்ம ஜீரகம், நம்ம வீட்டுல சமைக்கிற ஜீரகம் மாதிரியே இருக்கும், பட் நல்ல கருப்பு கலர்ல இருக்கும். கருஞ்சீரகம் அப்படிங்கறது கலோஞ்சின்னு சொல்றது, ஆனியன் சீட்ஸ் இங்கிலீஷ்ல சொல்றோம். கருஞ்சீரகம்ங்கிற கலோஞ்சிங்கிற ஆனியன் சீடு வேற. இது வந்து வைல்டு கியூமின் அப்படிங்கிறது, இது கருப்பு கலர்ல இருக்கிற ஜீரகம். ஆக்சுவலா இது தனியா கிடைக்கும், இதை நீங்க வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா நெல்லி முள்ளி. நெல்லி முள்ளி அப்படிங்கிறது நெல்லிக்காயோட ஒரு ட்ரை ஃபார்ம்ல இருக்கும், அது உங்களுக்கு எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும். அந்த நெல்லி முள்ளி வாங்கி வச்சுக்கோங்க. சோ இப்ப என்னென்ன நம்ம சேர்த்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கருப்பு வால்நட் கொட்டையோட பொடி, அதுக்கப்புறம் கருஞ்சீரகம். அதாவது கருஞ்சீரகத்துல நீங்க வந்து அந்த ஆனியன் சீடு எடுக்காதீங்க, கலோஞ்சி எடுக்காதீங்க. இது வைல்டு கியூமின், அந்த காட்டு சீரகம். இது காட்டு சீரகம் சொல்றது, இந்த காட்டு சீரகம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நெல்லி முள்ளி எடுத்துக்கிறீங்க. அதுக்கப்புறம் இதுல என்ன தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா கரிசலாங்கண்ணி, இந்த கரிசலாங்கண்ணியோட பொடி. இது எல்லாமே ஈக்குவல் ப்ரொபோர்ஷன்ல எடுத்து எல்லாத்தையும் சன்ட்ரை பண்ணி பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இதுல நீங்க ரொம்ப தேடி அலைய வேண்டியது 2 பொருட்கள். ஒண்ணு இந்த வைல்டு கியூமின் சொல்ற காட்டு சீரகம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த கருப்பு வால்நட்டோட பொடி. இதே நீங்க பிரவுன் வால்நட் போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கலர் வராது. அது தேடி எடுத்து நீங்க வந்து இந்த கலரை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சோ இதை நீங்க நல்லா பவுடர் பண்ணி வச்சுட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல நீங்க எப்பயுமே எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு எப்ப இந்த மாதிரி ஹேர் கலரிங் பண்ணணுமோ அப்போ வந்து நீங்க அப்ளை பண்றதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி இதுல இருந்து ஒரு 2 டீஸ்பூன் எல்லாம் கலந்த பொடியில இருந்து ஒரு 2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதுல தேவையான அளவு வாட்டர், பிளெயின் வாட்டர் மட்டும்தான் அதை மிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன கன்சிஸ்டன்சில அப்ளை பண்றதுக்கு வசதியா இருக்குமோ நீங்க அப்ளை பண்றதுக்கு இந்த மாதிரி பிளாட் பிரஷ் யூஸ் பண்ணலாம். ஈவன் உங்க டூத் பிரஷ் கூட நீங்க யூஸ் பண்ணலாம். அதை யூஸ் பண்ணிட்டு நீங்க வந்து என்ன பண்ணுங்க, உங்களுடைய அதாவது ரூட்ல உங்களுக்கு நரைச்சிருந்தா ரூட்லயோ இல்ல முடியில நரைச்சிருந்தா முடியிலயோ
நீங்க இதை வந்து அப்ளை பண்ணுங்க, பரவலா அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணிட்டு நல்ல ஒரு ஒயிட் டூத் கோம், அதாவது பெரிய பல் வச்ச சீப் எடுத்து நல்லா வாரி விடுங்க. அப்ப என்ன ஆகும்னா அந்த நீங்க அப்ளை பண்ண டை வந்து ஒரு சமமா பரவும். அந்த மாதிரி பரவுறப்ப உங்களுக்கு வந்து அந்த முடியோட ரூட் மற்றும் முடியோட அந்த கியூட்டிகல்ஸ் இதுல எல்லாம் போய் அது நல்லா தங்கி உங்களுக்கு அந்த வெள்ளை நிறத்தை மாத்தி கருப்பு நிறமா கொடுக்கக்கூடிய தன்மை அதுக்கு கிடைக்கும். இதை கேட்டோன்னு வியூவர்ஸ்க்கு வந்து இன்ஸ்டன்டா ஒரு டவுட் இருக்கும், இது வந்து நம்ம வந்து ரொம்ப ஒரு நேச்சுரலா பண்றோம், சோ எத்தனை நாள் நம்ம ஹேர்ல ஸ்டே இருக்கும் அப்படின்னு. இல்ல, இது வந்து பொதுவா ஒரு கேள்வி, இது நல்ல கேள்வி காயத்ரி. அதாவது எல்லாருமே வியூவர்ஸே டவுட் என்ன கேட்பாங்க, நாங்க என்ன டை யூஸ் பண்ணலாம், இந்த டை யூஸ் பண்ணா 10 நாள் தான் வருது, அந்த டை யூஸ் பண்ணா ஒரு வாரம் தான் இருக்குது, அதுக்கப்புறம் முடி வந்து வெள்ளை ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. பொதுவா நீங்க யூஸ் பண்ற டை வந்து ரொம்ப நாள் லாங் லாஸ்டிங்கா இருக்கணும், 2 மாசம் 3 மாசம் இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா அது உங்க முடிக்கு நல்லது இல்ல. ரொம்ப ஸ்ட்ராங் கெமிக்கல் நீங்க போறப்ப அது வந்து உங்க நாள்பட்ட ஒரு 30 நாளைக்கு மேல உங்களுக்கு வந்து டை வந்து ஸ்டே ஆகுது அப்படின்னா உங்க முடியோட லைஃப் குறையுதுன்னு அர்த்தம். அது தெரிஞ்சுக்கோங்க. இல்ல உங்களுக்கு சீக்கிரமாவே போகுது, இவ்வளவு சீக்கிரம் போகுது, ஏன் காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது டையோட குறை கிடையாது, உங்களுடைய தலையோட தன்மை. அதாவது உங்களுக்கு எண்ணெய் பசை அதிகமா இருந்து சீபம் செக்ரேட் பண்ற கிளான்ஸ் வந்து ஓவர் ஆக்டிவா இருந்து அந்த சீபம்ங்கிற ஆயில் உங்களுக்கு அதிகமா செக்ரேட் ஆனால் உங்களுடைய இந்த தலையில தான் உள்ள இருக்க லேயர்ல இருந்து உங்களுக்கு எண்ணெய் சுரப்பிகள் வேலை செய்து அது செக்ரேட் ஆகி உங்களுடைய வெளியே இருக்க எபிடமல் லேயருக்கு வரும். அந்த மாதிரி எபிடமல் லேயர்ல வர்றப்போ உங்க தலையோட ரூட்ல இருக்கக்கூடிய டை வந்து ஸ்டே ஆகாது. சோ இது வந்து டையோட மிஸ்டேக் கிடையாது, உங்களுடைய ஸ்கின் செக்ரேட் பண்ற ஆயிலால வரக்கூடிய பிரச்சனை. சோ நீங்க அதை இக்னோர் பண்ணுங்க. அப்படி வேணும்னா நீங்க ரூட்டை திரும்ப கூட நீங்க டச் பண்ணிக்கலாம். அதனால நீங்க வந்து ரொம்ப லாங் லாஸ்டிங்கா இருக்கணும், 3 மாசத்துக்கு ஒருக்க தான் டை மாத்தணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க அந்த மாதிரி டை போயிட்டீங்கன்னா நிச்சயமா உங்களுடைய முடியோட தன்மை மாறி முடி வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. சோ இதை நல்லா அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 30 ல இருந்து 45 நிமிஷம் இதை வச்சிருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பிளைன் ஷாம்பு போட்டு நீங்க வாஷ் பண்ணலாம். ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். இதுக்கு ரெகுலரா வந்து நம்ம கெமிக்கல் யூஸ் பண்ண டை வந்து ஷாம்பு போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இல்ல, இது ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். ஓகே. சோ வந்து ஒரு நேச்சுரல் ஹேர் டை வீட்ல இருந்தபடியே நீங்க எப்படி நீங்களே செஞ்சு நீங்களே போட்டுக்கலாம்னு ஒரு அழகான ஒரு குறிப்பு கொடுத்தாங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் எல்லாருக்குமே. லைக் டீனேஜ் வந்து லைக் 60 வயசு வரைக்கும் இருக்கவங்க கண்டிப்பா யூஸ் பண்ணலாம். தேங்க்யூ சோ மச், பியூட்டிஃபுல்லான குறிப்பு கொடுத்ததுக்கு. தேங்க்யூ.